ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபைனல் எபிசோட் வந்துட்டோம். இந்த எபிசோட் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா டூஹிக்கும் ஹீரோக்கும் வந்து கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஒழுங்காக போஸ்டரானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோக்கு வந்து கொஞ்சம் இஷ்டமே கிடையாது. அவர் வந்து தள்ளி தள்ளி போயிட்டாரா, இல்லை எங்கே ஃபோட்டோக்கே போஸ்ட் தர மாட்டேங்கிறாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும் போது, அப்படிதாம்மா அவன் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கூட ஃபோட்டோக்கு வந்து நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் மழுப்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது, என்ன இந்த பிளேஸ்க்கு போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டூஹியை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கெலாம் ஷாக்காக இருக்குது, அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷனே இல்லையே, இன்வெஸ்டிகேஷன் அழைச்சிட்டு போய் தானே ஆகணும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத, நான் லாயர் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டேரி தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, இவளும் கள்ள பணத்தில் வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எப்படின்னா கம்பெனியில் அவள் 10 மில்லியன் வாங்கியிருப்பாள். டூஹி வந்துட்டு சொல்லியிருப்பாள், இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட காசு வாங்கிக்கோங்க, அவர் பேர் ஹான். அந்த இடத்துல வந்துட்டு சங்கி தான் போய் காசை வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ அதுதான் வந்து கேஸாக மாதிரி இருக்குது. இப்படி போலீஸ் வந்ததுனால மேரேஜ் வந்துட்டு கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான், நல்ல லாயராக பார்த்து நான் வந்துட்டு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லாயருக்கு வந்து கால் பண்ணுறான். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இந்த வேலை பார்த்து விட்டது டேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரேரக்டர்ட்டும் பார்க்கும் வந்துட்டு, இன்றைக்கி பார் ஃப்ளைட்டில் டிலே ஆகிடுச்சு, நான் மேரேஜுக்கு போகலான்னு பார்த்தோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்காங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போட்டுக்கிட்டு எல்லாருமே நின்று படிச்சுட்டு இருக்காங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இந்த மாதிரி டேரியை வந்துட்டு சிஓ போஸ்ட்லேருந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியான் தான் கால் பண்ணுறான் மின்ஹிக்கு, இந்த மாதிரி மேரேஜ் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, தேதி தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னது மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்குலாம் ரொம்ப கஷ்டம், என்னது மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சா, அதுவும் டேரியாலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேரி தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு வா நம்ம வந்து வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருப்பான், ஒரு வில்லா மாதிரி ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருப்பான். அங்கே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷமாக பறந்துட்டுருக்கு, அதை வந்து சுட்டுட்டு இருப்பாளாம். காங் வந்து இங்கே பாரு, ஏன் வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் சுட்டுட்டு இருக்க, நம்மளோட வேலை இது கிடையாது, நம்ம வந்துட்டு ஹியூமன் பீனை தான் வந்துட்டு வேட்டையாடணும், இன்னைக்கு வந்துட்டு டூஹியை வர சொல்லலாம், அதுக்கப்புறம் சன்கியை வர சொல்லலாம், 2 பேருமே போட்டு தரலாம், அவங்க 2 பேரும் ஒன்றா பிறந்திருப்பாங்க, ஒன்றா இறக்க போகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, கண்டிப்பாக டூஹி வந்துட்டு எனக்கு கால் பண்ணுவா, கண்டிப்பாக இன்றைக்கி மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிருக்கும், இவ்வளோ நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு ஏஜென்சி கால் பண்ணுவா, அப்போ இவ்வளோ இங்கே வர வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணி கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்கப்பா, ஸ்டேஷனில் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க, நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு வந்துட்டு பயங்கர ஷாக். நெக்ஸ்ட்டு யாங்க தான் காட்டுறாங்க, அவள் வந்து ஒரு பியூட்டி ஷாப் வந்து வச்சுட்டு இருக்கா. அங்கே வர கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பிராண்டடாக பார்த்துட்டு இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ யாங்க சொல்கிறீங்க பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கும், இது நானே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் வந்துட்டு ஏர்லைனில் அட்டெண்டராக இருந்திருக்கேன், அது இல்லாமல் மாடலாக இருந்திருக்கேன், அது என்னோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து காட்டுவாள். அங்கே இருக்கவங்களாம் யாருமா அது, நீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்காக பார்ப்பாங்க. ஏன் என்னை பார்த்தா தெரியலையா, பாருங்கள் என்னோடய ஸ்கின் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு, நான் மாடலாக இருந்தவ, நான் சொல்கிறேன் இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது அவங்க வந்துட்டு பொருள் வாங்க வந்த மாதிரி தெரியாது, சும்மா எல்லா பொருளையும் வந்துட்டு சாம்பிள் பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ்லலாம் போட்டுட்ருப்பாங்களே, இதெல்லாம் பார்த்துட்டுமே டென்ஷன் ஆகிடும். ஃபஸ்ட் நீங்கள் கிளம்புங்க, பொருள் வாங்க வந்தால் மட்டும் வாங்க, இந்த மாதிரி சாம்பிள்லாம் செக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அமுச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்பான், நான் தான் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக இருந்தேன், ஆனால் உன்னை இந்த உலகத்தில் வந்துட்டு பணக்காரி மாதிரி நான் வாழ வைப்பேன், உனக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மீனோட அம்மா தான் காட்டுறாங்க. மீன் வந்துட்டு ஒரு சின்ன வீடு எடுத்துருப்பான் போல். டேய் நான் எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்தேன், இது என்னடா சின்ன கொண்டு இருக்குது அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, இது என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியில் வந்துட்டு நான் ஒரு வீடு வந்து வாடகை எடுத்திருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி வீடு நம்ம வாங்கிடலாமா அப்படிங்கும்போது, எங்கடா எனக்கு இந்த மாதிரி சின்ன வீட்டில் வர்றது அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, டூஹியை வந்துட்டு பார்க்க போகிறான். இங்கே பார் டூஹி, உனக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது, இது நான் தானே அந்த இடத்த போய் பணம் வாங்கினேன், பேசாமல் நான் தான் வந்தேன்னு சொல்லிட்டு வாங்கும்போது அதெல்லாம் நீ சொல்லாதுன்னு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்துடுவா. ஹீரோ வந்ததுக்கப்புறம் டாப்பிக்கை மாற்றிடுவாங்க. ஹீரோ வந்து லாயரோட வந்திருப்பானா. அப்போ வந்து டூஹி சொல்வான், கண்டிப்பாக இதில் ஒரு கேஸாகவே இருக்காது, நான் அந்த பணத்தை வந்துட்டு எப்பயும் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன், எனக்கு தேவையில்லைன்ட்டு, கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன், இது ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷனாக மட்டும் தான் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், நம்மளோட மேரேஜ் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு வச்சுக்கலாம், ஸோ இன்னொரு டேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு இவன் சொல்லுவாளாம். ஹீரோ என்ன சொல்லுவானா, ஃபஸ்ட்டு அதை பற்றி பேச வேணாம், நீ வெளியே வா, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷனாக, ஏன்னா அந்த பணம் இவகிட்டே கிடையாது, திருப்பி அவங்ககிட்ட போய் கொடுத்துருப்பா ஹீரோயின் மூலியமாக, அதனால வந்துட்டு இவளுக்கு மேலே இந்த கேஸும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது. ஆனால் இப்போதைக்கு இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியும், மேரேஜுக்கான வேலையெல்லாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா, ஹீரோ போனதுக்கப்புறம் இங்கே சொல்லுவான், இங்கே பாரு நீ தான் அந்த பிளேஸில் இருந்தான்னு தெரிஞ்சுதுன்னா இப்போ ஓஜினுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும், இத்தனை நாள் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தேன் வந்து டூஹி கிடையாது சன்கி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த கேஸை விட நான் ஓஜினு கூட சேர்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீ கொஞ்சம் வாயை மூட்டி இருந்தாலே போதும், நீ ஏதாச்சும் உளறி வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நல்லா விவரமாக பேசுகிறான். இதெல்லாம் கெட்டி ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டம்
கஷ்டமாக இருக்குது. நீ இந்த மாதிரி ஜெயிலுக்குலாம் போயிடாத, இதெல்லாம் தப்புலாம் வந்து நான் தானே பண்ணேன், நான் தானே போய் காசு வாங்கினங்கும் போது, சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு பர்மனெண்ட்டாக என் மேலே தப்பாக இருக்காது, ஏன்னா இந்த பணம் நம்ம கையில் கிடையாது, ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவாள். ஹீரோயின் வந்துட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வருவாளா, அப்போ வந்து ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணி கேட்பான், எதுக்கு நீங்கள் மேரேஜுக்கு வரல, உங்களுக்கு ஏதாச்சும் ஆக்வர்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா இவ ஏன் வரல, நம்ம மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்க போல அப்படின்னு நினச்சி தான் கேட்கலாம். நான் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ட்ரக் வந்துட்டு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ், இப்போ லைட்டாக சூட் பிடிச்சிட்டு இருக்கோமோ, நான் திருக்குன்னு வந்துட்டு மூடி வச்சுன்னா சரிப்பட்டு வராது, அதுக்காக தான் வர முடியல, மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு வந்துட்டு இந்த ஆன்சர் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இதாக இல்லை எங்களுக்கு சம்திங் வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்தால் நம்மளை பார்த்தா ஹர்ட் ஆவாங்க, அதனால தான் வரல போல அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இந்த மாதிரி என்னோட தங்கச்சி எப்படியாச்சும் வந்துட்டு வெளியே எடுக்கணும், ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, அந்த பணம் வந்து அவகிட்ட கிடையவே கிடையாது, நாங்கள் காங்கிட்டே போய் திருப்பி கொடுத்துட்டா அந்த பணம் எனக்கு வேணான்ட்டு, அவளை வெளியே எடுக்குன்னு சொல்லும்போது, உங்களோட எல்லாமே வந்துட்டு உங்கள் தங்கச்சி மேலே தான் நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்க, அவங்கள பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் டூஹியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அவனோட சிஸ்டர், எனக்கு அவர் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு மேலே ஹீரோவால் என்ன சொல்ல முடியும், சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் பார்க், அதுக்கப்புறம் சேர்மன் வந்துட்டார், அவரும் தான் வெளியாகிட்டார்ல, ரிலீஸ் ஆகிட்டார்ல, அவர் டியான் எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ கள்ள பணத்தை அடிச்சிருப்பாங்க, அது எல்லாமே வந்துட்டு உடனே நம்ம ரெக்கார்ட் எடுத்தாகணும், நம்ம கம்பெனிலேருந்து எவ்வளோ காசு போயிருக்கு, வெளியிலேருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கிற ஒரு ரெக்கார்ட் இருக்கும்ல, ஸோ அது எப்படியாச்சும் இந்த கம்பெனிக்குள்ளே தான் இருக்கும், சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா எம்ப்ளாயும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியான் என்ன பண்ணுறான்னா, காங்கோட ரூமுக்கு போயிட்டு அங்கே கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும், ஏன்னா அவன் தான் நிறைய பணத்தை ஆட்டை போட்டிருப்பான், ஸோ ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா சேர்மனோட பழைய சிபியூ வந்து கிடைக்குது. ஸோ என்ன சொல்கிறான்னா, பார்க்கிட்ட ஒரு பழைய சிபியூ கிடச்சிருக்கு, அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அது சிபியூ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே தான் காட்டுறாங்க, சொன்ன மாதிரியே டேரி சொன்ன மாதிரியே இவன் என்ன பண்ணுறான்னா, டேரி கால் பண்ணுறா, டூஹி கால் பண்ணி ஸோ டேரிட்ட வந்து பேசா, எனக்கு தெரியுது நீங்கள் கோவமாக இருப்பீங்க, சிஓ பதவியிலேருந்து உங்களை தூக்கிட்டாங்க, நீங்கள் டென்ஷனாக இருப்பீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறா. டூஹி எதனால சொல்கிறான்னா, இவரோட மேலே இருக்க கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும், ஸோ அதுக்காக டேரி வந்து பார்க்க போகிறா, ஸ்கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேரி என்ன சொல்லலாம், அம்மா நான் இங்கே ஒரு காட்டேஜில் இருக்கேன், அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டேஜோட அட்ரஸை வந்து சொல்கிறான். கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறான். இவள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இவளை வந்துட்டு சாகடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கான். இவள் இப்படி கிளம்பி போகிறத வந்துட்டு இவங்க அம்மா பார்க்குறாங்க, எங்கே தான் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை நான் டேரியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இது டேரியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே டியான் இப்போ என்ன பண்ணேன்னா, பழைய சிபியூ ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான் பழைய கம்ப்யூட்டரை. இங்கே பார்க்கிட்ட சொல்லியிருப்பானே, அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்குறாரு, இப்போ இவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ தான் அவன் காங்கோட ரூமுக்கு போயிருக்கான், அங்கே பழைய சிபியூ ஒன்று இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க போது இவர் வந்து பதட்டப்படுறாரு ஹீரோ. ஏன் அதெல்லாம் பார்க்குறான், அவன் வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடுறாரு. டூஹி அந்த காட்டேஜ் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் போயிடுறா. அப்போ காங் தான் இருக்காரு, உள்ளாரப்போ டேரி உள்ளார தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. இவ டேரிக்கிட்ட போயிட்டு சாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பேர் இருக்காங்க. டூஹி உன்னை பார்த்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, உன் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணு, எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்க்குறேன், என்ன மேடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீ இந்த மாதிரி விஐபி பார்ட்டிஸ்லாம் வந்துட்டு வந்திருக்க மாட்டேல்ல, ஸோ நீயும் வந்துட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, சாரி நான் மன்னிச்சிடுங்க, என் மேலே இருக்க கேஸ் வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாபஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த பசங்க கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணு, நான் வந்துட்டு வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் உன் கல்யாணம் வேறு நின்று போச்சுல, நீ சோகமாக இருப்பல, கண்டிப்பாக நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாளாம். அங்கே இருக்க ஒருத்தன் வந்துட்டு, வா டூஹி உன் கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணல, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், வா எங்களுக்குலாம் வந்துட்டு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவ தான் டேரி என்ன சொன்னாலுமே வந்துட்டு பண்ணுவாள். ஸோ என்ன பண்ணானா, ஓகே மேடம் நான் எங்கள் கூட போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணால் வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிங்களாங்கும் போது அங்கே ஆனால் இன்னொரு கண்டிஷன், உன்னோட சிஸ்டர் இருக்கல சங்கி, ஸோ அவளையும் இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படிங்கும்போது, என்னோட சிஸ்டர் ஆகும்போது அம்மா அவளை வர சொல்லு, அப்போ தான் நான் வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாளா. அவள் தான் பிளான் போட்டாலே இவங்க 2 பேரையும் சாகடிக்கணுன்ட்டு, ஸோ அவளே வர வைக்கிறதுக்கு பிளான் போடுறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, டூஹி வந்துட்டு சங்கி கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கேன், காட்டேஜில் இருக்கேன், டேரி தான் இருக்காங்க, ஸோ நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போகிறா. இது வந்து சோரங்க வந்து காரில் வாங்கிக்கிறான். அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோரங்க வந்துட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டு இவ வந்து கிளம்பி போகிறா. டியான் வந்து இந்த ஓல்டு கம்ப்யூட்டர் வந்து பார்த்துட்டு இருப்பானா, அதில் வந்து அவங்க அம்மா பேர் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல, இந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஃபேஸ் அப்படி செஞ்சு போய்டும். அதெல்லாம் பார்த்துட்டு டியான் அழுதுட்டு இருப்பான். இதனால தான் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு டியான் அவங்க அம்மா பார்க்காம ஸ்டாப் பண்ணியிருப்பான். இறந்த டைமில் வந்துட்டு அம்மா பார்க்க விட்டுருக்க மாட்டான். இதை பார்த்துட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிருவான். இப்படி தான் எங்கள் அம்மா வந்து லாஸ்ட் தருவாயில் இருந்தாங்களா, இப்படி தான் எங்கள் அம்மா இறந்து போனாங்களா, அவங்க ஃபேஸை இந்த மாதிரி நான் பார்த்தேன்னா காலை முழுக்க வந்துட்டு நான் அழுதுட்டு இருந்திருப்பேன், ஸோ அதுக்காக தான் நீ தடுத்தியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, அம்மா உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்போ வந்து இத்தனை நாளாக அவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த
இந்த மாதிரி எங்கள் அம்மா நீ பார்க்க விடாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹர்ட்டிங் தான் வந்து கொடுத்துட்டு இருப்பான். ஓஜனை வந்துட்டு அப்பப்போ கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். ஆனால் ஓஜனை அதை பெருசாக கண்டுக்க மாட்டார். அவன் அமைதியாக தான் இருந்திருப்பார். ஸோ இந்த மாதிரி நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டு தானே சாரி என்னை மன்னிச்சிடு. நீ எல்லாமே எனக்காக தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து தெரியாமல் இந்த மாதிரி உன்னை நிறைய விஷயத்தில் வந்து கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிப்பான். அப்போ வந்து ரோஜ் என்ன சொல்வார்னா, இங்கே பாருட்டியான், எனக்கு வந்துட்டு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஆனால் உன்னை வந்துட்டு என்னோட தம்பி மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ எவ்வளோ வேணால் வெறுப்பு வந்து என்கிட்ட காட்டு, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீ வந்துட்டு ஹர்ட் ஆகக்கூடாது, அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க வந்துட்டு 100 மில்லியன் வந்துட்டு ஆட்டையை போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ஹீரோ என்ன சொல்லுவான்னா, டேரி வந்து உங்கள் பொண்ணு, டேரியோட ஆக்ஷனை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் காங் மேலே இருக்க கேஸை பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். காங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாங் மூலியமா அதான் காங்கோட அசிஸ்டன்ட் எடுத்திருப்பார்ல, அவரும் மூலியமாக நிறைய காசு வந்து டேரிக்கே தெரியாமல் வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே தான் காட்டுறாங்க, இவன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாளாம். ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஒருத்தவன் வந்துட்டு என்னப்பா எனக்கு அப்படியே மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு விழுந்துருவான். அப்போ தான் டேரி சொல்வா, ஆமாம் மயக்கம் வராமல் என்ன நடக்கும், நான் வந்து மயக்க மருந்து கலந்துருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவா. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காக கேட்பாங்க, எதுக்கு வந்துட்டு மயக்க மருந்து கலந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டூஹி கேட்பா, எதுக்கு வந்து மயக்க மருந்து கலந்தீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன்னுங்கும் போது, என்னது நீ சொன்னதெல்லாம் சரியா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் உன்னை கூப்பிட்டு வச்சுட்டு சாகடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்கள் அக்காவையும் கூப்பிட்டு வச்சுட்டு அவனையும் சேர்த்து இந்த இடத்தையும் வந்து நான் எரிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நியூஸ் வரும், இந்த மாதிரி 2 ஏர் அட்டன்ஸ் கூட வந்துட்டு பணக்கார பசங்க ஜாலி பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நெருப்பு வந்து பற்றிக்குச்சு. அதில் ஃபுல்லாக அந்த 4 பேரும் இறந்து போயிட்டாங்க, வீடே வந்து எரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நியூஸ் வருவாங்கும் போது அதில் ஒருத்தன் கேட்பான், டெரினா என்ன பண்ணேன், எதுக்கு என்ன இதில் வந்து சேர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்பான். நீ என்ன பண்ணலை, 10 வருஷத்துக்கு முன்னாடி சிவில் சிட்டியில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சாகடிச்சோம் ஞாபகம் இருக்கா, அதுவும் நீ சாகடிச்ச அந்த கேஸில் வந்துட்டு இது வெளியே தெரியக்கூடாது, நம்ம எல்லாம் ட்ரக்ஸ் பண்ணியிருந்தோம், இது வெளியே தெரிஞ்சால் வந்து மாட்டிப்போம் பெரிய பணக்கார வீட்டு பசங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸை வந்துட்டு சாகடிச்சேன். அப்போது அவரை சாவடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு கால் பண்ணி நிறையா பணம் கேட்டுட்டு இருந்தேன், நான் ஏதோ என் கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு நான் காசு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இறந்து போயிருப்பார்ல, ஸோ அது வந்துட்டு இவங்களால தான் நடந்திருக்கும். இந்த சான் பேர் சொன்னதுக்கு அப்போ டூஹி கேட்பா, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, போலீஸ் ஆஃபீஸர் ஷா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, சிவில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களே அவங்கள பற்றி தான் பேசுகிறீங்களாங்கும்போது, ஆமாம் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் டேரி கேட்பா, நீ எதுக்கு ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ தான் இவளுக்கே தோணும், இவளோட பேர் எல்லாரோட 2 பேரும் ஸ்டார்டிங் வந்து சான் தானே வந்திருக்கும், அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் உன்னோட அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு டூஹிட்ட வந்து கேட்பாலாம். ஓ அப்படியா, அப்போ நல்லதா இருந்துச்சு, உங்கள் அப்பா போன பிளேஸ்க்கு நீயும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மொத்தமாக வந்துட்டு சாக போகிறீங்க, உங்கள் அக்கா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா, அவளை வந்து செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவானா, தன்னோட அக்காவுக்கு வந்து கால் பண்ணி நம்ம அப்பா இறந்தாருல, ஸோ அது காரணம் யார் தெரியுமா, டேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறேன், நீ எங்கே இருக்க, நான் வந்துட்டு இருக்கங்கும் போது நீ வராதான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ளே டேரி வந்து ஃபோனை பிடிங்கிடுவான். ஓ தங்கச்சி உனக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் வந்து காட்டேஜ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவான். உடனே இவன் என்ன பண்ணுவான்னா, இங்கே சோறுங்க நீ பாட்டி வீட்டுக்கு போ, பத்திரமா போ, நான் ஆன்ட்டியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு பயமாக இருக்குமாங்குவா. அதெல்லாம் இல்லை நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவா. இங்கே டூஹி வந்துட்டு அவங்க அப்பா இறந்துருப்பார்ல, ஸோ அதுலேருந்தே அவன் ரொம்ப மோசமாக மாறி இருப்பா. எங்கள் அப்பாவோட சாவுக்கு நீ தாண்டா காரணம்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பா. இவன் தான் சாகடிச்சிருப்பான போல இந்த 2 பேருமே அடிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அவன் மயக்கம் வந்துடும், கீழே வந்து விழுந்துருவான். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஓஜனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரே நேரத்தில் பேட்டி கொடுத்தப்போ ஒரு பக்கம் டூஹியும் இந்த பக்கம் வந்துட்டு ஹீரோயின் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பான். பட்டியான வந்து எல்லா உண்மையாக சொல்லிடுவான், இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே. ஒரு மாசமாக வந்துட்டு இந்த மாதிரி கோமலா இருந்தாங்க டூஹி, அப்போ வந்துட்டு ஹீரோயின் தான் வந்து நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையாக சொல்லிடுவான். இப்போ தான் இவனுக்கு எல்லாமே தெரியும், ஹீரோயின் கூட இந்த மொமெண்ட் எல்லாமே. சரி நம்ம ஹீரோயினை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்க்க போவானா, அப்போ வந்துட்டு ஹீரோயின் கூட பேசினது, அவளை ஹக் பண்ணது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேட்பான், எங்கே டூஹி எங்கே, அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அந்த மாதிரி 2 பேருமே வந்துட்டு டேரியை பார்க்க போயிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த ஹாங்குங்கிறவனை வந்து பிடிச்சிருவாங்க, காங்கோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சி அடித்து கேட்டால் அவன் தான் சொல்லுவான், இந்த மாதிரி டேரி வந்து பிளான் போட்டு வச்சிருக்காங்க 2 பேரையும் சாகடிச்சிடணும். ஆனால் காங் என்ன பிளான் போட்டு வச்சிருக்காரு, உங்கள் 2 பேரையும் சாகடிச்சிட்டு வெளியே வரும்போது டேரியை வந்துட்டு இவர் போட்டு தள்ளலான்னு பிளானில் இருக்காரு. 3 பேரை மாற்றி சாகடிச்சுக்கிட்டாங்க, விரோதத்தால் தான் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து மாற்றிடலான்னு காங் நினச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே டேனிக்குலாம் ஷாக் ஆகிடும், எங்கள் அக்காவையும் சாகடிக்கலான்னு பிளான் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு கிளம்பி போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த காட்டேஜ்க்கோ போய் பார்த்தா எல்லாரும் மயக்கப்பட வந்திருப்பாங்க. என்னாச்சு டூஹி அப்படின்னு சொல்லிட்டு டூஹியை வந்து காப்பாற்ற போனால் வந்து கழுத்தை பிடிச்சிருவா. என்ன நினச்சிட்டு இருக்கேன், உன்னால தான் எல்லாமே நடந்துச்சு, உனக்கு எவ்வளோ திமுறா இருந்தால் நான் சிஓ போஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன், நான் எவ்வளோ பிளான் போட்டுட்டு இருந்தேன் தெரியும்டி, நீ வந்து எல்லாத்தையும் குட்டையை குழப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தங்கச்சி வேஷத்தில் வந்து நடிச்சில்ல, அப்போனா உன்னை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரியல, பரவாயில்ல இருக்கட்டும், இன்றைக்கி நீ செத்து போயின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நல்லா நெரிச்சிட்டு என்ன பண்ணுவானா டக்குன்னு தள்ளி விட்டுருவா. ஹீரோயினுக்கு மயக்கமே வந்துடும்.
இதுக்கப்புறம் தீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த காட்டேஜ்க்கு தான் வந்துட்டு இருப்பான். ஹாங் வந்து சொல்லியிருப்பார்ல 3 பேரையும் சாகடிச்சலான்னு பிளானில் இருக்காங்கன்ட்டு. இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், டூஹிக்கும் சன்கிக்கும் அது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. டியானுக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கும், அந்த அக்காவை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவான். இவன் என்னன்னா அழகாக தீயை வச்சுட்டு வெளியே வருவான். ஹனி நான் தீயை வச்சுட்டு அவங்க கிளம்பலாங்கும் போது ஆப்போசிட்டில் இவன் தான் வந்துட்டு இவ்வளோ சாகடிக்கணும்னு இருக்கான காங்க. ஸோ துப்பாக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஹனி வந்துட்டு ஃபன் பண்ணாதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாங்கும் போது என்னது வீட்டுக்கா, ஒன்று நான் சாகடிக்க தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது முட்டாள் மாதிரி பண்ணாதீங்க வாங்க போகலாங்கும் போது யார்டி முட்டாள், நான் முட்டாளா இருக்கலாம், இத்தனை உங்ககிட்ட அடிமையாக இருந்தாலும் நான் முட்டாளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பலன்னு அரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் வந்து அறையிறீங்களாங்கும் போது எத்தனை வருஷம் நீ வந்து என்னை அடிச்சுட்டு இருந்திருப்ப, அப்போ எப்படிலாம் எனக்கு இருக்கும், நான் உன்னை உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணிட்டு வந்தேன்டி, ஆனால் நீ என்னை எப்படி ஒரு மிருகமாக மாற்றணும் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு நீ செத்துரு, எப்போதும் எல்லாரும் உங்ககிட்ட எப்படி தானே எல்லாரும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்ன ஒரு அடி வாங்கணுமே எனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ஏன் படிச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா வீடு வந்து தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்குமா. அப்போ ஹீரோயின் மனசில் வந்துட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்றைக்குமே உன் சிஸ்டரை விட்டு விடக்கூடாது, நீ வந்துட்டு அக்கா விட்டு கொடுக்கூடாது, அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்களே, இதான் ஞாபகம் வந்து டக்குனு எழுஞ்சிடுவா. எழுச்சிட்டு அப்புறம்னா இங்கே வந்துட்டு ஹீரோயின் டூஹியை வந்து தூக்கிட்டு வெளியே வருவாளா. இங்கே காங் வந்து துப்பாக்கி கன்னோட வந்து டேரியை வந்து சுடுத்து இருக்கும் போது என்ன பண்ணுறீங்க, எதுக்கு அவங்கள வந்து சுடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துவான். இந்த பரில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு சுட போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு டேரியை தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த ஷூட்டை வாங்கிப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவான், பார்த்துருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் டேரியை வந்து சாகடிக்க போவானா, அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுவான், வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவானு. காங் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வருவாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்துட்டு கண்ணு பட்டுருமா, ஹீரோவால் தாங்கிக்க முடியாது, சங்கின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் இவளுக்கு மயக்கம் தெரியும் டூஹிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து தன்னோட அக்கா வந்துட்டு மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இவ கத்துவா, சங்கின்னு கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு காங் என்ன பண்ணுவாரா, தப்பிச்சு ஓடி இருப்பாள். ஒரு இடத்துல இருந்துட்டு நான் எவ்வளோ ட்ரூவாக இந்த தேரியை லவ் பண்ணேன், நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேன், இப்படி மாற்றிட்டாலே, மிருகு மாதிரி மாற்றிட்டாலே, எல்லாருக்கும் சங்கி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து லவ்வராக கிடச்சி நல்லா இருந்திருக்கும், நான் ஏன் இவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு லெட்ரு வைப்பான். அதை வச்சுட்டு அவனே ஷூட் பண்ணி அதே இடத்துல இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் நியூஸ் தான் சொல்லுவாங்க, டியான் ஏர்லைனில் இருக்க டேரக்டர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டேரியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வீடு தீ பற்றி எரிஞ்சிருக்கும்ல, அதில் 2 பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த 2 பசங்க, அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மீனி இந்த நியூஸை பார்த்துட்டு அப்போ சன்கிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். இங்கே சோரிங் வந்து அழுதுட்டு இருப்பா, டூஹி ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பா, எல்லாருமே வந்துட்டு கஷ்டத்தில் இருப்பாங்க. ஹீரோ தான் வந்துட்டு சோரிங்க்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி சோரிங் அழுதுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நல்லா ஆகிடுவா. உடனே போயிட்டு டூஹி தான் திட்டுவான், நீ முட்டாளாடி, நீ எது இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான். ஏன்னா தான் இருந்தாலுமே நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓஜின் உனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஓஜின் கிட்ட போயிட்டு என்ன பண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் ஓஜின் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ போயிட்டு என்ன பண்ணுவானா, இந்தாங்க உங்கள் கிஃப்ட்ஸு டைரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு, இந்தாங்க இந்த ரிங்கு, அன்றைக்கி வந்துட்டு இருந்த பொண்ணு நான் கிடையாது, நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுறது வந்துட்டு சன்கியை தான், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நான் பண்ணதுக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரி கொடுத்துருவான். இதை கேட்டோடனே இவனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், அட்லீஸ்ட் இவங்களே வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. போங்க உங்களுக்கு அதான் சன்கி வெயிட் பண்ணியிருக்கா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவோம். ஓஜின் பயங்கர ஹாப்பியாக வந்து சன்கியை பார்க்க போகும்போது சன்கிக்கு பயங்கர கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான், ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். அது வந்துட்டு ஹீரோ என்ன சொல்லுவான்னு இங்கே பாரு, உன்னோட எல்லாமே எனக்கு தெரியும், அது இல்லாமல் நீ ஏன் என்னை விட்டு விளங்கி போகணுன்னு தெரியும், ஸோ நீ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் போதும், நீ பண்ணதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லுவானா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, சாரி மன்னிச்சிடுங்க, இத்தனை நாள் உங்களை நான் தவிக்க விட்டேன் அப்படின்ட்டு வந்து சொல்வா, எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாமே உங்கள் ஃபேமிலிக்காக தான் பண்ணேன், ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ வந்துட்டு ஹெல்த்தியாக வா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லலாம். இங்கே பாரு எனக்கு எல்லாமே நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவானா. இதை நினச்சி ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் டூஹி கிட்ட அவங்க அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது நான் உங்கள் அப்பா இறந்தப்போ இந்த ட்ரெஸ்லாம் கிடச்சிச்சு, இது எல்லாமே வந்துட்டு டேரியோட தானா, டேரி எப்படி ஒத்துப்பாங்கும் போது கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்வா. டூஹி சொல்வா ஒத்துக்க வைப்பேன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் காட்டுறாங்க. இவ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பா, இவ்வளோ வந்து தாக்க வந்திருப்பாங்கல்ல, ஸோ கொஞ்சம் வந்துட்டு இதாக இருக்கும், அடிலாம் பட்டிருக்கும். இவ வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பா, அவங்க அப்பா வந்து பார்க்க வருவார். எப்படி தானே இவ ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் பண்ண தப்புக்கு. அவங்க அப்பா என்ன சொல்லுவார், இங்கே பாருமா நீ வந்துட்டு எவ்வளோ தப்பு பண்ணிட்டு பாரு, ஒன்னால காங்க இறந்து போயிட்டான், அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தான், அந்த லெட்டரில் என்ன எழுதி வச்சிருக்கான்னா, என்னை வந்து புதைக்காதீங்க, என்னை வந்து எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான், என்னை பற்றி யாருமே ஞாபகம் வச்சுக்க கூடாது அப்படின்னு இருக்கான். பாரு அவன் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணான், அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான், அவனை நீ மாற்றுறது நீ மட்டும்தான், அவன் இவ்வளோ இதாக மாறி இருக்கானா அது காரணம் நீ தான், அவனே உயிரை விட்டுட்டான், என்ன தான் இருந்தாலுமே அவன் ரொம்ப பாவம் அப்படின்னு தான் அவனை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா காங் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லவராக தான் இருந்திருப்பாரு. உடனே வந்துட்டு எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவர் என்னை விட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பார். அப்போ தம்பி சொல்லுவான், இங்கே பாரு நீ வந்துட்டு டூஹியோட அப்பாவை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும்ல, ஸோ அதை வந்துட்டு வெளியே சொல்லு, ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு நல்ல இதுக்கு தான் இறந்துருக்காரு, ஸோ அந்த கேஸில் நீ ஹெல்ப் பண்ணி நீ பண்ண பாவத்துக்குலாம் வந்து ஒரு பிரோஜனம் தேடிக்கோ
தேடிக்கோ அப்படிங்குவாரு. அது இல்லாம சேர்மன் என்ன சொல்றாரு, "இங்க பாரு நீ என்னத்தனாலும் என்னோட பொண்ணுமா, நான் உங்களுக்கு இருக்கோம். நான் இருக்கேன், உன்னோட தம்பி இருக்கான். நீ மனச மட்டும் விட்டுறாத. நீ பண்ண தப்புக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் தான் வந்து ஜெயில் தண்டனை. அதுக்கப்புறம் வெளிய வா, நாங்க இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் தான் பொண்ணு தனக்கு வந்து துரோகம் பண்ணாலும், தான் அக்கா பண்ணாலுமே இவங்க 2 பேருமே ஸ்டாண்ட் பண்றாங்க டேரிக்காக. அதுக்கப்புறம் ஹீரோயின பாக்க மின்னோட அம்மா தான் போயிருப்பாங்க. என்னத்தான் இப்போ நான் உனக்கு எக்ஸ் மாமியாரா இருந்தாலுமே, உனக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னோனமே எனக்கு மனசுலாம் எப்படி பதிஞ்சுச்சு தெரியுமா? நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோ. நான் வந்துட்டு ஒரு சாரி கேட்குறேன். இத்தன நாள் உன்ன கஷ்டப்பட்டதுக்கு. நீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு பட்டும் படாத மாரி பேசிட்டு இருப்பாங்க. இவளுக்கு புரியுது ஓகே. அவங்க ரொம்ப இறங்கி வரல. ஸோ ஒரு இதா பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் மின்கி சொல்லுவா, "நான் ரொம்ப திமிரு புடிச்ச பொண்ணா இருந்தேன் அண்ணி. சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படின்ட்டு அவளும் வந்து மன்னிப்பு கேட்பா. அதுக்கப்புறம் மீன் வந்து பார்க்க வருவான். ரொம்ப தூரமா உட்காந்து பேசுவானாம். "என்னாச்சு? ஏன் தூரமா உட்காந்து பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "இல்ல நான் ஃபேக்ட்ரிலேருந்து வந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் கிடைக்கிற வேலைலாம் பண்ணிட்டுருக்கேன். என் மேல வந்து ஜெம்ஸ்லாம் இருக்கும். உன்கிட்ட வந்தா பற்றும். அது இல்லாம நீ இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கப்புறம் நல்ல லைஃப் நீ வாழணும். நான் வந்துட்டு உன் கூட வாழ்ந்த பாத்தியா? அதுதான் என் லைஃப்ல வந்துட்டு சூப்பரான மொமெண்ட்டு. ஸோ என்னால மறக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. உனக்கு மனசுக்கு புடிச்சவங்க கூட ஹாப்பியா இரு" அப்படின்னு சொல்றான். யார் கூடனா ஓஜின் கூட தான் இவனுக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ அத நினச்சு தான் சொல்றான். "நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கணும்" அப்படின்னு சொல்லுவானா. ஓரளவுக்கு இவங்க 2 பேரும் மேல இருக்க கோவம் வந்து குறைஞ்சு, ஓரளவுக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் டேரி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ல எல்லா உண்மையும் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத சொல்வா. "நாங்கலாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்ப நாங்க ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்ப அந்த 2 பேரும் என்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு, என்ன வந்து வாயெல்லாம் அடக்கி வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்பதான் சா சார் வந்தாரு. அவர் வந்துட்டு எங்கள வந்துட்டு என்ன காப்பாத்த வந்தாரு. ஆனா அவங்க 2 பேருமே வந்துட்டு அவரையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நான் வேற ட்ரக் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். நான் போலீஸ்ட்ட மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு, நான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டேன். அவங்க கல்லாலேயே அடிச்சு அந்த போலீஸ் ஆஃபீஸர வந்துட்டு சாகடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் குடுத்துருவா. அதுக்கப்புறம் தான் தெரியும், கேப்டன் வந்து இந்த மாரி வந்துட்டு நாட்டுக்காக தான் உயிர விட்டுருக்காரு. ஒரு பொண்ண காப்பாத்த போயின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்துட்டு கேப்டன்ங்கிற ஒரு பதவி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா அந்த கல்லறைக்கு போயிட்டு, அவங்களோட இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஃபைனலா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இறப்போட சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. நீங்க நல்ல விஷயத்துக்கு தான் இறந்துருக்கீங்க. ஒரு பொண்ணுக்காக தான் போய் உயிரை விட்டுருக்கீங்க. ஒரு பொண்ண காப்பாத்த போய் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தி மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சேர்மனும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் டூஹியும் பண்ண தப்புலாம் இருக்குல்ல. ஸோ வந்து டூஹி என்ன பண்ணுவான்னா, எல்லா தப்பும் என் மேல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரிசைன் பண்ணிடுவா. நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர வந்து குடுப்பா. சேர்மன் என்ன சொல்வாங்கன்னா, "ஓகே ஃபைன். நீங்க 2 பேரும் வந்துட்டு இவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஆள் மாறாட்டம்லாம் பண்ணியிருக்காங்கல்ல." அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்லுவானா, "எல்லாமே என் மேல தப்பு தான். அவ வந்து என்ன ஃப்ளைட்ல டிராவல் பண்ணுன்னு டூஹி சொல்லவே இல்ல. நான் தான் வந்து டிராவல் பண்ணேன். அவ ஜஸ்ட் அங்க ஒருத்தர் ஒரு திங்ஸ் குடுப்பாரு, வாங்கிட்டு வா. அது மட்டும் தான் சொன்னா. நான் தான் பண்ணேன். ஸோ என்ன வந்துட்டு என்ன பனிஷ்மென்ட் வேணா குடுங்க. டூஹிய வந்து வேலைய விட்டு தூக்காதீங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லுவாங்களா. அப்ப சேர்மன் வந்துட்டு, "யார் உங்கள வேலைய விட்டு தூக்க போறா? உங்க 2 பேருக்கும் வந்துட்டு இங்க ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு ஜாப் இருக்கு" அப்படிங்குவா. "ஆமா 1 இயர் இல்ல நீ இருக்கணும்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடும். டூஹி வந்துட்டு டியான் ஏர்லைன்லயுமே, அதுக்கப்புறம் சன்கி வந்துட்டு 1 இயர்ல ஒர்க் பண்ண போறாங்கும்போது ஹாப்பி ஆயிடும். அங்க ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவரும் வந்துட்டு சந்தோஷமா இருப்பாரு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது இல்லாம ஓச்சினுக்கும், டியானுக்குமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடும். மின்னோட அம்மா ஹீரோயின் அம்மா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல சன்னால, அதே மாரி இவங்களும் வந்துட்டு சன்னால வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மின்னு ஒரு பக்கம் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவான். அவன் வந்து கட்டட வேலை, இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை பண்ணிட்டு இருப்பான். இவங்க ஒரு பக்கம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆக பட்சத்துல எல்லாருமே அவங்கவங்க வந்துட்டு உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் யாங் வந்து கிராமத்துல இருப்பாள, ஸோ அவள வந்துட்டு மின் வந்து பார்க்க போவான். "உனக்கு டம்ப்ளிங் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பானா. "என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? இந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை. இது ஒண்ணும் உங்க குழந்தை கிடையாது. நான் பெத்து எடுத்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போவாளா. அப்ப மீன் சொல்லுவாங்க, "இங்க பாருங்க, நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. உங்க இஷ்டம் தானே அவங்க படி ஃபாலோ பண்ணி வரேன். மத்தபடி இல்லன்னா விட்டுருங்க" அப்படின்னு சொல்லுவானா. சரி சொல்லிட்டு இவ உள்ளார ஸ்கேனுக்காக வந்திருப்பா போல. உள்ளார போவா. "உனக்கு குழந்தையோட சவுண்ட் கேட்கணும்னு ஆசை இருந்தா வா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச மாரி கூப்பிடுவா. இல்லைன்னு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒண்ணா சேர்ற மாரி காட்டுவாங்க. அப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் தான். சோறுங்க தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பா. 2 பேரும் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒண்ணா சேர போறீங்க. நம்ம எல்லாம் ஃபேமிலி ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் ரிங் குடுத்துருப்பாள, அதை இவன் சுட்டுருப்பான். அத கழட்டி ஹீரோயினுக்கு வந்துட்டு போடும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, "இந்த ரிங்கோட ஓனர கண்டுபிடிக்க இத்தன வருஷம் ஆயிடுச்சு. அது இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு, "சாரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு, "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் லவ்வே சொல்வா. இது கேட்டோனமே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, லவ் யூ சொல்லிட்டு கிஸ் பண்ண போவான். சோறுங்க வந்துட்டு, "ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடிப்பா. அதுக்கப்புறம் கிஸ் பண்ண மாட்டாங்க. குழந்தை இருக்காள அப்படின்னு சொல்லிட்டு, "வா சோறுங்க ஒண்ணா போலாம்ன்னு" சொல்லிட்டு 3 பேரும் பயங்கர ஹாப்பியா வந்துட்டு ஜாலியா ஃபேமிலி ஆயிடுவாங்க. டூஹி வழக்கம் போல வந்துட்டு டியான் ஏர்லைன்ல வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஆப்போசிட்ல வரும் 1 இயர்ல ஒர்க் பண்ண. ஸோ 2 பேரும் வந்து ஆப்போசிட்ல
நிற்பாங்க. அப்போ டூஹி சொல்வா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஜாப். ஸோ என்னோட சிஸ்டருங்கிற பேரை வந்துட்டு காப்பாற்றணும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம்லங்கும்போது கண்டிப்பாக அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்வா. சரி அக்கா நான் சீக்கிரம் போகிறேன், நீயும் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகிடும், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இவள் ஃபஸ்ட் டைம் அக்கான்னு சொல்வாள். இதை கேட்டுடுமே என்ன நீ என்ன அக்கான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவா. எனக்கு தெரியும் நான் உன்னை அக்கான்னு கூப்பிட்டா நீ சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்ச மாதிரி போவான். அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு ஹீரோ வருவான். அவன் வந்துட்டு 1 இயருக்கு பைலட் தானே, வரீங்களா ஹனி, நம்ம 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது ஹீரோயின் சொல்வார், என்னது ஹனியா, நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கேப்டன், ஒர்க்கும் பர்சனலும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது, பாருங்க நான் இப்போ தான் இன்டர்னாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க்கும் பர்சனலாக வந்துட்டு போட்டு குழப்பிக்க கூடாது, நீ வேறு இன்டர்னாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். ஓகே காலம் முழுக்க வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா வந்து பயணிக்கணும், நான் பைலட்டாகவும் நீ ஏர் அட்டண்டன்ட்டாகவும், அது இல்லாமல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக நடந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. சோருங்கோட வாய்ஸ்லாம் கேட்பாங்க, உலகத்தில் நல்லவங்க யார் வேண்டான்னு சொன்னால் நல்லவங்க இருக்கணும், அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோருங்க வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். சாரி, இந்த ட்ராமாவே முடியுது. உங்களுக்கு இந்த ட்ராமாவில் ரொம்ப பிடிச்சது யாரும் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு சோருங்க ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு பாய் பேபி இருக்கோமா, எனக்கு வந்துட்டு சோருங்க பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம ஒரு கேர்ள் பேபி வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஏன்னா சோருங்க பார்த்து தான் இந்தளவுக்கு ஒரு பொண்ணு அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாள் எல்லா விஷயத்துலையும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராமாவோட சந்திக்கலாம். டேக் கேர்.